மான்சூன் சீசன் வந்தால் தான் இந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ண முடியும். மற்றபடி இந்த வெயில் டைம் வந்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. பின்னாடி மொத்தமே ஃபாகாக தான் இருக்குது. இப்போ நான் உள்ளே போக போகிறோம். உங்கள் எம்எஸ்கே கலட்டாமணி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் வந்திருக்கோம். கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. மழை பெய்யுது, பனி மூட்டமாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது, கேமரா வேற நனையுது, செல்லு சூப்பராக இருக்குது. இந்தமாரி டைமில் வாங்க, செம்மையாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். இது எப்பவும் மறக்க முடியாது. கையெல்லாம் உதருது காய்ச்சி இந்த கிளைமேட்டுக்கு. இது சூடாக ஒரு டீ குடிச்சா அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். சொர்க்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். திரும்ப பின்னாடி பாருங்க, அது வந்து ஃபுல்லாக மழை பின்னாடி இது மழை, ஆனால் ஃபுல்லாக பனி வந்து மறைச்சிருச்சு, உதருது வாயெல்லாம் குளிர்ல சாமி. இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும் வால்பாறைக்கு. ஓகே பாய், வால்பாறையில் போய் மீட் பண்ணலாம். பூலாங்கல் ஆறு பாருங்க, தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பயமாக இருக்குது. சொல்லலை பாருங்க, இன்னைக்கு பார்த்து செம மழை வேற, ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் செமையாக இருக்கு, செம ஜாலி. இங்கே கடலாம் இருக்குமா, ஆனால் கடலை இல்லை, மழை பெய்யறதுனால கடை எதுவும் இல்லை, பயமாக இருக்கு. அதை பார்த்தாவே தலை சுத்த மாட்டேங்குது. தண்ணியை பாருங்க, நல்லா இருக்கு. வால்பாறை பூலாங்கல் ஆறு தான். பயங்கரமான தண்ணி பாருங்க, அம்மா இது பார்த்தாலே தலையை சுத்துது. பயமா இருக்கு, நீங்களே தண்ணி பார்த்தா இவ்வளோ தண்ணி வருது. ஓப்பா பாருங்க, வால்பாறைனா வால்பாறை தாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா என்ஜாய் பண்றியா? குளிர் இல்லையா? இவ்வளோ மழை பெய்யுது, மனுஷனுக்கு எங்க குளிர் தாங்க முடியல, வாய் உதறுது. இவருக்கு என்னன்னா அந்த சில்னஸ் இல்லை, குளிர் இல்லை, அவன் மழையில வந்து சாவுறான். நெக்ஸ்ட் வேற இடத்துக்கு போகலாம், வேற இடத்துக்கு போய் மீட் பண்ணலாம். டீ ஃபேக்ட்ரி கிளாஸ் இது பாருங்க, சவுண்டு பயங்கரமா இருக்கு, வாசனை செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன நல்ல முடிவு வியூ பாயிண்ட். நல்ல முடிவு கிடையாது, இதுக்காக வழியெல்லாம் மாறி போய் இதை பார்க்கறதுக்காக அப்புறம் திருப்பின்னு கேட்டு ரிட்டர்ன் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையா இருக்குல்ல. மழை பெஞ்சிட்டே இருக்கு, இந்த மழை பெய்யறதுனால கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. பாருங்க, யார் வீடு எக்ஸாம் மேலே இருக்கும்போது ஒரு 10 எல்லாம் பேசி பாக்கெட்டில் போட்டுக்கலாம், வீட்டில் போய் காய வச்சு போடுறீங்க. இதை தேயிலை தேயிலை தான் கரெக்டாக தான் சொல்கிறேன். தேயிலை தான், தேயிலை தேயிலை இதெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக மழை தான், மழை பனி பனி சொல்ல. இது என்ன ஃப்ளாக், என்னது பேர், ஃபாகா, ஃபாக், இது கூட தெரியல.
மழை பெய்யறதுனால வீடியோ நல்லா எடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. சரி வீடியோ நல்லா எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன். பார்த்தாக்கா மழை இங்கே வெளுத்து கத்துது. ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். வியூ டைமில் பார்க்க முடியாது, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கேன். எப்படி அன்பனை சொல்கிறாளே கிளு கிளுப்பாக இருக்குங்க, அந்த மாரி கிளு கிளு கிளுக்குதா? கம்பெனிலாம் யார் வந்தாலும் இது பிடிக்காது. ஏன்னா அந்த மாதிரி மழை பெய்யுது பார்க்கலாம் பிடிக்காது. யாரும் வந்திருக்க மாட்டாங்க. மழையில வாய்ப்பே இல்லை, அவங்களாம் வந்திருக்கவே மாட்டாங்க. பாதி வேலையை திரும்பி போகலாம். இது வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. மழை பயங்கரமா பெய்யுது. நான் கொடை பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். அவரு நனைஞ்சிட்டு போறாரு, நீ எப்படியாவது வீடியோ எடுத்துட்டு வா அப்படின்னு. எனக்கு ஒரு டவுட்டு, இது எதுக்கு இந்த மரம்? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல. ஆனால் இந்த மரம் இல்லைன்னாக்கா ஒரு மாதிரி நல்லா இருக்காது பார்க்க. அந்த மரம் இருக்கிறதுனால தான் அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே. பாருங்களேன், சுற்றி அங்கங்கே ஒரு மரம். இந்த மரம் இருக்கிறதுனால அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ஊர் சைடெலாம், திருவண்ணாமலை, சேலம், நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை அழிக்கிறாங்க, மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. இங்கே நல்லா இயற்கை வளர்க்குறாங்க. இயற்கை வளர்க்குறாங்களா, மரம் வளர்க்குறாங்க. கண்ணு கெட்டினதும் கொஞ்சம் தூரம் தான் தெரியுது, அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. மழை வந்து ரொம்ப ஹெவியாக வருது, அதனால் இங்கே இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, போய் பார்ப்போம். இந்த இடத்துல முடிச்சுக்கலாமா? அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணுறோம். ஓகே பாய். பின்னாடி பார்த்தா தெரியும், மழை வந்து பயங்கரமாக பெய்யுது. அந்த மழையில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் பார்த்தா மழை எங்களை வச்சு செய்யுது. என்ன பண்ணுறது, இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. பனி மூட்டை பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நகர்ந்து போகுது. இப்போ பக்கத்தில் இருக்க ஆளே தெரியாது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக நகர்ந்து போகுது. இது ஃபுல்லாகவே இருந்துச்சு, ஒரு செகண்டில் அங்கே பாருங்கள். அது அங்கே அதை நகர்த்து, அந்த மலை இங்கே பாருங்க, போர்டு அந்த காமி. பாருங்கப்பா, எதிரில் வர வண்டி எதுவுமே தெரியாது. இப்படிலாம் போனோம்னா சொர்க்கம்னு சொல்கிறாங்களே, அதான் இது. கையை எடுல, இங்கேதான் வருது. மழை வந்துட்டே இருக்கு, அதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் சின்ன சின்ன ஆறு பார்க்கலாம். தண்ணி பாருங்க, பால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மில்க் ஒயிட்டா இருக்கு தண்ணி. வேற லெவல் பாருங்க, பால் மாதிரி இருக்கு. சவுண்டு பயங்கரமா இருக்கு. இதுல எப்படி கேட்குதுன்னு தெரியல, நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல. சவுண்டு பயங்கரமா இருக்கு. உண்மையிலே தண்ணி இப்படிலாம் இருக்குமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்க, நார்மலாக தான் இருக்கு இங்கே. பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டேம் வந்திருக்கோம். இங்கே தான் சூரிய அம்சம் படம் எடுத்தாங்க. இதோட முடிஞ்சு எங்களோட ட்ராவல் வீடியோ 1 டே. ரொம்ப ஃபீல் பண்ணணும், ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, செம ஹாப்பியாக இருந்தோம். 1 டே ஹாப்பினஸ் ஃபினிஷிங். இன்னைக்கு ஜாலியாக இருந்தியா? இதான் ஆலியார் டேம், நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். வேறு என்ன, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஒன்றும் இல்லையா? இதானே
தின்னா போதும் தூங்கினா போதும் செல்லணும்னா போதும். அதுதான் கைஸ், ஆலியா டேம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் எடுத்திருக்கோம் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. பாய், வேறு வீடியோவில் பார்க்கலாம்.